ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷத்தமான நாள். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டோடைய பெரிதான கிருபையினால இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, இந்த தின தியானத்தை, டெய்லி டிவோஷனை துவங்கி 1000 நாட்களை கடக்கும்படி கர்த்தரே கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு 1000 டே, ஆமீன். ஏறக்குறைய 3 வருடங்களாய் ஆண்டவரே இதை நடத்தி, ஆண்டவரே வார்த்தைகளை கொடுத்து, ஆண்டவரே மக்களுக்கு ஆறுதலாய் தைரியப்படுத்தி, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து எத்தனையோ பலனடையும்படியாய் கர்த்தரே கிருபை செய்திருக்கிறார். அநேக சாட்சிகளை கர்த்தர் மூலமாக எழுப்பினது குறித்து நான் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன். நாமே இன்றைக்கு 1000வது நாள் இந்த எபிசோட கர்த்தர் நாம கிருபையாய் நம்மளுக்கு தந்தபடியினால ஆண்டருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டர் அவருடைய வார்த்தையினால கொடுத்து, நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மளை பலத்தால் இடை கட்டுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. இந்த 1000வது நாளில் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் நான் வாக்குத்தத்தத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அன்றைக்கு அந்த புதிய மாதத்துக்கு வாக்குத்தத்தை கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை என்ற வார்த்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு தின தியானத்தை மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாய் ஆண்டவர் உணர்த்தினார். அன்றைக்கு யோசித்தேன், இது முடியுமா, சாத்தியமா, இது எப்படி நடக்கும்னு பாருங்க. அன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தரிசனத்தை கர்த்தர் இன்னைக்கு அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி 1000வது நாளை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். வேத உண்மை அல்லவா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவனா ஏற்ற காலத்தை நான் அது தீவிரமாக நடப்பிப்பேன் ஆண்டு சொன்னார். அந்த ஏற்ற காலம் வந்தபோது ஆண்டவரே இது தீவிரமாக நடத்தி, ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். இதை முதல் நாள் வெளி வந்த உடனே அன்னைக்கு இரவு 8 மணிக்கு எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த வார்த்தை அவளுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய், ஒரு பட்சமாய் கர்த்தர் பேசின வார்த்தையாக இருந்தது. அப்போதான் எனக்கு இன்னும் உறுதியாகிறது, அன்ற ஒரு நபருக்காக பிரயோஜனமாக இருக்கிறார் என்று. தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் ஆண்டவர் ஆயிரங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாய் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் அவர் இருக்கிறார். உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ பிள்ளைகளே, இந்த 1000வது நாளில் இந்த டெய்லி டிவோஷன், புதிய நாள், புதிய நம்பிக்கை, இந்த 1000வது எபிசோட்ல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்களா? குறைவோடு இருக்கீங்களா? ஒருவேளை கொஞ்சத்தில் இருக்கீங்களா? கர்த்தவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் 1000ங்களாய் பெருக போகிறீங்களா? அல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்ன போல தெய்வ பிள்ளைகளே, ஈமன் இப்பொழுது இருக்கிறத காண்டி, இப்போ இருக்கிற நிலைமை குறைவாக இருக்கலாம், அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஒன்றுமே இல்லாத கூட இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை 1000ங்களாக பெருக பண்ண போகிறார். உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும், ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் படி உங்களை கனப்படுத்துறதுக்கு உண்மையில இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 144:13 கூட நீங்க வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த 1000வது நாளில், இந்த விசேஷமான நாளில் கர்த்தர் உங்களை எப்படி பிளஸ் பண்ணுறா? இங்கே சங்கீதம் 144:13 சொன்ன மாதிரி தாவீது சொல்றாரு, எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துகளையும் கொடுத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எதில் நீங்கள் குறைவாக இருக்கீங்களோ கர்த்தர் அதில் நிரம்பி விளைச்ச போகிறார்.
உங்கள் வஸ்துக்கள், ஆமென், அப்படின்னா வெளியேறு பெற்ற காரியங்களை எல்லா நன்மைகளும் அவங்கள திருப்தியாக்க உங்கள் களஞ்சியம் நிரம்பி வெளியே போகிறது. ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-16 பெருகும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், உங்களுக்குன்னு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் எதில் குறைவாக இருக்கீங்களோ நீங்கள் ஆயிரங்களாய் பெருக போகிறீர்கள். அல்லேலூயா. இது முடியுமா? டெஃபினட்டாக முடியும். இந்த ஒரு விசேஷத்தனால கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் உண்மையில் இருக்கிற சின்னவனாக இருக்கலாம், நீங்கள் சிறியவனாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை 1000 மாற்றி உங்களை பலத்த ஜாதியை மாற்ற விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை 1000 பெருக பண்ணி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இந்த நியூ டே, நியூ ஹோப், இந்த 1000வது நாள், அந்த 1000th டேல ஒரே வார்த்தையை நீங்கள் அனுப்பி தந்தபடி ஸ்தோத்திரம். இருக்கிற 3 ஆண்டுகளாக நீங்கள் கிருபையாய் ஆண்டவரே இந்த வெளியிட நீங்கள் உதவி செய்தீங்கப்பா. மகிமை உமக்கு மாத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறப்பா. வார்த்தை கொடுத்து அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது கூட யார் எதில் குறைவோடு இருப்பாங்கன்னா 1000 நீ ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர்கள் 1000 பெருக பண்ணுவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.